ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் என்ன, பர்ஃபெக்டான மசாலா டீ, சுலைமானி டீ, காஃபி எப்படின்னு பார்க்க போகிறோங்க. எல்லாரும் நம்மளோட டெய்லி ரொட்டீனில் கண்டிப்பாக காஃபி டீ குடிச்சிருப்போம். நான் சொல்கிறேன், இந்த முறைப்படி டீ செஞ்சிங்கன்னா ரெஃப்ரெஷிங்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக எங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா டீ செய்கிறதுக்கு ஒரு டீ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. எப்பயுமே நம்ம டீ போடும்போது தண்ணியோட அளவும் பாலோட அளவும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கணுங்க. நான் 4 கப் டீ போட போகிறேன், அதனால் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிச்சிட்டு இருக்கப்ப ஒரு துண்டு இஞ்சியை 1-2 இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு கிராம்பு சேர்த்தா போதுங்க, கூட சேர்த்தோம்னா அதோட ஃப்ளேவர் தூக்கலாக தெரியும். அந்தளவுக்கு நமக்கு வேணாம், அதனால சின்ன கிராம்பாக ஒன்று சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து 30 செகண்ட் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதோட ஃப்ளேவர்லாம் தண்ணியில் இறங்கிரும். நான் இப்போது 2 டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட இருக்க எந்த டீ தூள் வேணால் சேர்த்துக்கலாம். டிகாஷன் கூட வேணுன்னா டீ தூளை கூடுதலாக சேர்த்துக்கோங்க, கம்மியாக வேணுன்னா கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம். திரும்ப இதெல்லாம் ஒரு 20 செகண்ட் வரைக்கும் கிளறி விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போது நல்ல ஃப்ளேவர் வருதுங்க. நம்ம ஊற்றின தண்ணியோட அளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்ம 2 கப் தண்ணி எடுத்தோம், அதே மாதிரி 2 கப் பால் சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது எங்களுக்கு தேவைப்படுற அளவு சீனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு ஜீனி வேணான்னு நினச்சிங்கன்னா டீ வடிகட்டினதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கிறலாங்க. அதோட ஃப்ளேவர்லாம் பாலில் மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு டீயை வடிகட்டிக்கிறலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம மசாலா டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு குடிச்சு பாருங்கள், ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். வாங்க நம்ம அடுத்து சுலைமானி டீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டீ பேன் அடுப்பில் வச்சு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி லைட்டாக சூடாகி வரும்போதே சின்ன துண்டில் 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை 1-2 இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு கிராமும் சேர்த்துக்கலாங்க. 4 மிளகை 1-2 உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மிளகு பொடியாக போட வேணாங்க, 1-2 உடச்சி தாங்க போடணும். இதெல்லாம் ஒரு 30 செகண்ட் வரைக்கும் அதோட ஃப்ளேவர்லாம் இறங்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படுற அளவு சீனி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து கொதிச்சு வந்துட்டு இருக்குங்க. நான் 1/2 டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த டீ தூள் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாங்க. டீ தூளோட அளவு கொஞ்சமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணுங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம்னா கசக்குங்க. உங்களுக்கு டீயோட ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாங்க, ஒரு 10 செகண்ட் கொதிச்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம டீயை வடிகட்டிக்கிடுவோம். லஞ்சோ டின்னரோ நான்வெஜ் ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா இந்த சுலைமானி டீயை செஞ்சு குடிச்சு பாருங்க. உடனே செரிமானம் ஆகி வயிறு ரொம்பவே லைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுங்க. 1/2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிறோங்க. 2-3 புதினா இலை சேர்த்தா போதுங்க, நம்ம சுலைமானி டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டிகாஷனோட சேர்த்து புதினா இலையை கொதிக்க விடக்கூடாதுங்க. டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி புதினா இலை போட்டால் தான் அந்த சூடில் ஃப்ளேவர் இறங்கி சுலைமானி டீ ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து சரியான அளவில் காஃபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாங்க. 1 கப் காஃபி போட போகிறோம்னா 1/4 கப் தண்ணி சேர்க்கணும், 3/4 கப் பால் சேர்க்கணுங்க. இதுதான் பர்ஃபெக்டான காஃபியோட அளவு. இப்போது நான் 1/4 கப் தண்ணி பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேங்க. தண்ணி லேசாக கொதிச்சு வரும்போது ஒரு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேங்க. நீங்களும் காஃபி போடும்போது ஏலக்காய் தட்டி போட்டு பாருங்கள், காஃபியோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சோடனே 3/4 கப் பால் சேர்த்துக்கலாங்க. 2 நிமிஷத்துலேயே பாலோட பச்சை மணமெல்லாம் போய் ஏலக்காயோட ஃப்ளேவர் பாலில் இறங்கிருங்க. இப்போது நான் ஜீனி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவைப்படுற அளவு கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை கிளறி விட்டுக்குருவோம். நான் எங்ககிட்ட இருக்க இன்ஸ்டன்ட் காஃபி பொடியை சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட எந்த காஃபி பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, காஃபி ஃப்ளேவரோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வடிகட்டிக்கிடலாம். நம்ம காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூன் காஃபி பொடி தூவிட்டு குடித்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க.
நம்ம 3 விதமான காஃபி, டீ ரெடி பண்ணியிருக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.